இப்போ தமிழ் மொழிய பற்றி அதிகமா பேசப்படுது. தமிழ் உன்னதமான மொழி, மிகவும் பழமையான மொழின்னு சொல்றாங்க. இது ரொம்ப சரி. இன்னைக்கு தமிழ் மொழியோட ஒரு சிறப்பு அம்சத்தை பற்றி நான் சொல்றேன், கேளுங்க. தமிழ்ல எண்களே ஒரு வித்தியாசமான வடிவமைப்பு தான். 1லிருந்து 1000 வரைக்கும் எந்த எண்ண சொன்னாலும் அது ஊவில் முடியும். 6, 40, 333 இப்படி எந்த எண்ண உச்சரிச்சு பார்த்தாலும் அது ஊல தான் முடியும். ஒரு சொல் ஊல முடிஞ்சா அது வினை எச்சம்னு சொல்வாங்க. எச்சம்னா என்ன? அது முடியாம நிக்குதுன்னு அர்த்தம். எண்களுக்கு முடிவு இல்லங்கறதுனால தமிழ்ல எண்கள் கூட எச்சத்திலேயே இருக்குது. 1000 மட்டும் ஏன் இல்லன்னா, தமிழ் மரபுல 1000 அப்படிங்கிறது ஒரு முழுமைய குறிக்குது. திரும்ப 1001, 1002ன்னு எல்லாமே ஊல தான் முடியும். எண்களுடைய பேர்லேயே எண்களுக்கு முடிவில்லை, இன்ஃபினிட்டி அப்படிங்கறத சொல்லாம சொல்லிடுறாங்க. இது தமிழ்ல இருக்கிற மாதிரி வேற மொழியில கிடையாது. அதே மாதிரி 6, 7, 8 இதெல்லாம் 10ஆம் இலக்கத்துல வரும்போது 60, 70, 80ன்னு சொல்றோம். ஆனா 9 10ஆம் இலக்கத்துல வரும்போது 90ன்னு சொல்றோம். 100 வர்றதுக்கு முன்னாலேயே 90 வந்துருது. அதே மாதிரி 700, 800ன்னு சொல்றோம். ஆனா ஏன் 900ன்னு சொல்றோம்? 1000 வர்றதுக்கு முன்னாலேயே 900 வந்துருது. ஏன் இப்படி சொல்றோம்? ஒரு அறிஞர் இதுக்கு அழகா விளக்கம் கொடுக்கறாரு. தொள் என்றால் 1 குறைந்ததுன்னு அர்த்தம். 90 100ல் ஒரு பங்கு குறைஞ்சது. 900 1000ல் ஒரு பங்கு குறைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இந்த அழகு தமிழ்ல மட்டுமே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதே மாதிரி தமிழ் பைபிள்ல எழுதப்பட்டுள்ள வசனங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. வார்த்தைகள் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் அளிக்குது. உதாரணத்துக்கு 2 வசனங்கள் சொல்றேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி ஆறுதல் கொடுக்கும் தமிழ் பைபிள் நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் இல்லையா?